Hey guys, நம்ம free online coaching classes for the net examination and the video series இருக்கும் and இது வந்து lecture 3 and இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போற டாபிக் வந்து chemical properties of sea water and the residence time and இதுக்கான book நம்ம ரெஃபர் பண்ணது என்ன அப்படின்னா Introduction to Chemistry of Sea by Michael Filson and the Principles of Geochemistry by Mason and Moore. ஆக்சுவலாக இது வந்து 4th ஹெட்டிங்கில் இருக்குது, தட் இஸ் த ஓஷன் அண்ட் அட்மாஸ்பியர். அது வந்து பார்ட் பியை சேர்ந்தது. ஹெட்டிங்கில் போவோம். இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சீ வாட்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஓஷன் ஏரியா மட்டுமே ஆல்மோஸ்ட் 361 × 10⁶ கிலோமீட்டர் ஸ்கொயருக்கு இருக்குது. இது எவ்வளோ அப்படின்னா ரஃபாக 70.8% ஆஃப் த எர்த் சர்ஃபேஸ். அது மட்டும் இல்லை, இதோட ஓஷனோட ஆவரேஜ் டெப்த் வந்து 3800 மீட்டர் அண்ட் அதை வச்சு நம்ம வால்யூம் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஓஷன் வாட்டரோட வால்யூம் வந்து ரஃபாக 1370 × 10⁶ கிலோமீட்டர் கியூப். அண்ட் ஓஷியன் சர்ஃபேஸ் வாட்டரோட டென்சிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் சலனிட்டி அண்ட் 0°C அது வந்து 1.028. அண்ட் நம்ம ஆழம் கூட கூட டென்சிட்டி கூட்டிகிட்டே போகும். ஏன் அப்படின்னா வாட்டரை வந்து கம்ப்ரெஸ் பண்ண முடியும் டு சம் எக்ஸ்டென்ட், ரைட்? அது போக 91% ஆஃப் த வாட்டர் வந்து ஹைட்ரோஸ்பியரில் இருக்கிறது வந்து ஓஷன் வாட்டராக தான் இருக்குது. அதனால நம்ம ஓஷன் வாட்டரை வந்து கொஞ்சம் கிளியராக படித்தோம் அப்படின்னா ஹைட்ரோஸ்பியர் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, ஹைட்ரோஸ்பியர் மூமெண்ட்னால தான் நிறைய ஜியோ கெமிக்கல் சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு. அதாவது வெதரிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்டு கரைஞ்சும் திடப்பொருளாகவும் கரைஞ்சி டிரான்ஸ்போர்ட் ஆகுது இல்லையா? அண்ட் அதனால கூட நிறைய ஜியோ கெமிக்கல் சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும், அட்லாண்டிக் ஓஷன் தான் உலகத்திலேயே அதிகபட்சமாக, அதாவது 68% ஆஃப் நிலப்பரப்பில் ஓடக்கூடிய நதி வந்து 68% வந்து அட்லாண்டிக் ஓஷன் தான் போய் சேருது. ஆனால் அப்படி சேர்ந்தும் கடலோட காம்போசிஷன் வந்து பெரிய லெவலில் மாறலை. ஏன் மாறல அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் கடல் தண்ணி வந்து நல்லபடியாக அதிகமாக மிக்ஸ் ஆகுது. அது மிக்ஸ் ஆகுதுனால தான் என்ன ஆகுதுன்னா அதில் உள்ள வித்தியாசங்கள் எதுவுமே இல்லாமல் போகுது காம்போசிஷன் வைஸ். அப்படி பார்த்துட்டோம் அப்படின்னா கடல் தண்ணியோட ஓவரால் காம்போசிஷன் இதுதான். அதாவது குளோரின் தான் இருக்கிற ஹையஸ்ட் காம்போசிஷனில் இருக்குது, தட் இஸ் 55.05. அதுக்கு அடுத்து Na, அடுத்து SO4, அடுத்து Mg. இதுதான் அந்த லிஸ்ட்டு. அண்ட் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓப்பன் ஓஷனோட ஆவரேஜ் டென்சிட்டி என்னவா இருக்கும், சலனிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னா 35 ppT, தட் இஸ் பார்ட்ஸ் பெர் 1000. அதாவது 1 கிலோகிராமில் 1 கிராம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ppT, அதாவது பார்ட்ஸ் பெர் 1000 அப்படின்னு சொல்லுவோம். அது எவ்வளோ ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னா பொதுவாக 32லேருந்து 37க்குள்ளே இருக்கும். அதோட ஆவரேஜ் தான் 35. ஓகேவா? இது எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னா பொதுவாக எந்த இடங்கள்ல எவாப்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கோ அங்கே என்ன ஆகுனா தண்ணீர் வந்து எவாப்ரேஷனில் குறைஞ்சிரும் இல்லையா? அப்போ கண்டிப்பாக கடல் தண்ணியோட உப்புத்தன்மை கூட்டிகிட்டே போகும். அது எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா ரெட் சீலையும் பெர்ஷியன் கல்ஃப்லையும் ரொம்ப அதிகமாக இருக்குது. எவ்வளோ இருக்குது அப்படின்னா 41 ppT இருக்குது. எங்கே ரொம்ப குறைவாக இருக்குன்னு எதிர்பார்த்தீங்க, அதாவது சலனிட்டி கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா எங்கெல்லாம் வந்து ஒரு நதி கடலில் கலக்குதோ அல்லது ஐஸ் கரைஞ்சி கடலில் கலக்குதோ அந்த இடங்களில் கடலோட உப்புத்தன்மை கம்மியாக இருக்கும், ரைட்டா? அந்த ஓவராலாக டெரஸ்ட்ரியல் வாட்டர், தட் இஸ் தரையில் ஓடக்கூடிய நதியோட எடையும் கடல் தண்ணியோட எடையும் பார்த்தீங்கன்னா நதியில் இருக்க ஒரு தண்ணி வந்து ரொம்ப 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 கம்மி, கம்பேர் பண்ணுற அளவுக்கு இல்லை. ஆனால் இந்த நதி நீர் வந்து சும்மா வராது, அது வந்து அதிகமாக எல்லாத்தையும் கரைக்கக்கூடியது இல்லையா? ஸோ எப்போவுமே நதியில் வரக்கூடிய தண்ணி பியூர் H2O இருக்காது. அது கண்டிப்பாக நிறையா அதோட கொண்டு வரக்கூடிய மெட்டீரியல்ஸ் இருக்குது, கரைச்சி கொண்டு வர மெட்டீரியல்ஸ் இருக்குது. அண்ட் அது வந்து நம்ம டேபிள் 2ல் காட்டுறோம், நெக்ஸ்ட் டேபிளில் இருக்குது. இதுலேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா தரையில் பெய்யக்கூடிய மழையோட அளவு வந்து எவ்வளோன்னா 123 × 10⁸ கிராம்ஸ் மழை பெய்யுது. அண்ட் அந்த மழையில் 27.4 × 10⁸ கிராம்ஸ் தண்ணி வந்து தரை முழுக்க ஓடி கடலில் வந்து கிடக்குது. அப்படி கலக்கும் போது என்ன ஆகுதுன்னா சும்மா வரல. கிளர்க் என்ன சொல்கிறார் அப்படின்னா இப்படி வரக்கூடிய தண்ணியில் தோராயமாக 27.35 × 10⁴ கிராம்ஸ் ஆஃப் டிசால்வ்டு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, கரைஞ்ச பொருள் அந்த நதியில் ஓடி வருது, ரைட்டா? அது எவ்வளோ அந்த ரிவரோட காம்போசிஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு நதியில் HCO3 தான் இருக்கிறதே ஹையஸ்ட். அதுக்கடுத்து CA இருக்குது, அடுத்து SO4 இருக்குது, அடுத்து Cl இருக்குது, அடுத்து தான் Na, அடுத்து தான் Mg. இப்போ நீங்கள் முதல்ல பார்த்த டேபிளையும் இதையும் கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு விஷயம் கிளியராக புரியும். என்ன அப்படின்னா கடல் தண்ணி காம்போசிஷனுக்கும் நதியில் உள்ள நீரோட காம்போசிஷனுக்கும் டோட்டலாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதாவது கடல் தண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் வந்து சோடியம் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட், அதுக்கு அடுத்து தான் Mg, அடுத்து தான் Ca. இது பாசிட்டிவ் அயன்ஸில். நெகட்டிவ் அயன் பார்த்தீங்க அப்படின்னா குளோரின் தான் ஹையஸ்ட்டு, அதுக்கு அடுத்து தான் SO4, அடுத்து HCO3. இது கடலில். அதே நதியில் பார்த்தீங்க அப்படின்னா Ca தான் ஹையஸ்ட், வேற கடலில் பார்த்தீங்க அப்படின்னா Ca ரொம்ப ரொம்ப குறைச்சி.
ஆனால் இங்கே வந்து அதான் ஹையஸ்ட். அதே மாதிரி HCO3 தான் நதியில் ரொம்ப ஹையஸ்ட், வேற கடல் தண்ணியில் பார்த்தீங்கன்னா அதான் ரொம்ப ரொம்ப குறைச்சி. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நதி நீர் கொண்டு வரதால மட்டும் அந்த பொருள் கடல்ல அதிகமாக இருக்காது, வேற ஏதோ ஒரு விஷயமோ அந்த ஒரு ஒரு அயான் வந்து கடல் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கும். அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு பேர் தான் ரெசிடென்ஸ் டைம். அதாவது ரெசிடென்ஸ் டைம்னா ஒன்றும் இல்லை, ஒரு பொருள் ஒரு கடல் நீரில் எவ்வளவு நாள் கரைஞ்ச நிலையில் இருக்கோ அதுதான் ரெசிடென்ஸ் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, எவ்வளவு நிறை கடலில் வருது, சரி எவ்வளோ நிறை கடல் தண்ணியில் இருக்குது, என்ன ரேட்டில் உள்ளே வருது, இதுக்கான டிஃப்ரென்ஸை தான் ரெசிடென்ஸ் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சில சில எலிமெண்ட்ஸ்க்கான ரெசிடென்ஸ் டைம் கொடுத்துருக்கோம். என்னன்னா இதுக்கு குளோரின் தான் ஹையஸ்ட் 110⁶, அடுத்து சோடியம், அடுத்து Mg, SO4, KCA, இது மாதிரி இருக்கு ரைட்டா. ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன், புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அதாவது மூணையும் கம்பேர் பண்ணி, இப்போ நதி எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நதியில் வந்து முதல் 3 விஷயம் எடுத்துப்போம். அதாவது கால்சியம், குளோரின், சோடியம், இது 3 எடுத்துப்போம். இதே 3 எலிமெண்ட்டு கடல்லையும் எடுத்துப்போம். அதே கால்சியம், சோடியம், குளோரின் பார்த்தீங்கன்னா தெரியும், நதி நீரில் கால்சியம் தான் 3லேயே ஹையஸ்ட். எவ்வளோ இருக்குது? 12.5 இருக்குது. ஆனால் கடல் நீரில் பார்த்தீங்கன்னா கால்சியம் வெறும் 1.16 தான் இருக்குது. அதே மாதிரி குளோரின் பார்த்தீங்க அப்படின்னா நதி நீரில் 6.5% இருக்குது. ஆனால் இங்கே கடலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஹையஸ்ட் அதுதான் 55.05. அதாவது நதியில் கால்சியத்தில் பாதி இருக்கிறது, கடலில் கால்சியத்தை மாதிரி 50 மடங்கு கிட்டத்தட்ட கூட இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் இந்த ரெசிடென்ஸ் டைம் அப்படிங்கிறது வருது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குளோரின் எடுத்துப்போம், வெறும் 6.5% தான் குளோரின் நதியிலேருந்து கடலுக்கு வருது. ஆனால் அது ரெசிடென்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா 100 × 10⁶ இயர்ஸ், அதாவது இத்தனை வருஷம் தண்ணியில் கரைஞ்ச நிலையிலே இருக்கும். அப்படி இருக்கிறதுனால தான் அதோட காம்போசிஷன் கடலில் பார்த்தீங்கன்னா 55% இருக்குது. இப்போ இப்படிதான் ரெசிடென்ஸ் டைமோட டெஃபினேஷன் என்ன சொன்னோம், மாஸ் ப்ரெசன்ட் ஆஸ் வெல் அஸ் மாஸ் கம்மிங். ஸோ கடலில் இருக்கிற தண்ணியில் 55% இருக்குது, ஆனால் ஜஸ்ட் வரது என்னமோ 6.5 தான். ஆனால் இவ்வளோ நாள் இருக்கிறதுக்கு என்ன காரணம், அதோட ஹையஸ்ட் வந்து ரெசிடென்ஸ் டைம், அதனால தான். அடுத்து குளோரின் இது கால்சியம் பார்த்தீங்கன்னா தெரியும் 12.5 வருது, அதாவது குளோரினை விட 2 மடங்கு கால்சியம் அதிகமாக வருது இதில் நதியில் வரும்போது. ஆனால் கடலில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 1.16% தான் இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்னா கால்சியத்தோட ரெசிடென்ஸ் டைம் ரொம்ப ரொம்ப குறைச்சி, அதாவது 0.7 × 10⁶ இயர்ஸ் தான் இருக்குது. அண்ட் இதனால தான் கடலில் கால்சியம் ரொம்ப கம்மியாக இருக்குது, வேற நதியில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ரைட்டா. இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா, கடல் நீரில் ஒரு விஷயம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு நிர்ணயம் பண்ணுறது 2 விஷயங்கள், 2 கண்ட்ரோலிங் ஃபேக்டர். என்னென்ன அப்படின்னா, ஒன்று அது நதியை எவ்வளோ வருது அப்படிங்கிறது, இன்னொன்று அது எவ்வளோ நேரம் கடல் தண்ணியில் கரைஞ்ச நிலையிலே இருக்குது அப்படிங்கிறது. தட் இஸ் த ரெசிடென்ஸ் டைம் ரைட்டா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது புரிய வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன், ரெசிடென்ஸ் டைம்லையும் அண்டு காம்போசிஷன் ஆஃப் sea as well as ocean அதுக்கான ரிலேஷன்ஷிப்பை. இன்கேஸ் இன்னமும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, கட்டாயம் நான் அடுத்த வீடியோ கிளியர் பண்ணுறேன். அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுவீங்க. அந்த லிங்க் ஒரு நாளைக்கு இருக்கும், அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா கவலைப்படாதீங்க, அந்த லிங்க் அங்கே இல்லாட்டியும் நீங்கள் எனக்கு மெயில் பண்ணலாம் உங்கள் டீட்டெயில்ஸை, அதை நான் கண்டிப்பாக வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்த்துடுறேன். ஓகேவா? என்னோட வீடியோஸை கேட்டகரி பொறுத்து குரூப் பண்ணி ப்ளேலிஸ்ட்டில் வச்சுருக்கேன், அது நீங்கள் எப்போ வேணால் செக் பண்ணிக்கலாம். எனக்கு உங்களுக்கு கனெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது என்னோட இமெயில் அட்ரஸ், ஃபேஸ்புக் ஐடி அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி. எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.